ஹாய், எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் பாருங்கள். நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம். முறுக்கு, அதிரசம், அடுத்து சோமாஸ், இந்த மூணுமே செஞ்சோம் நாங்கள். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தீபாவளிக்கு இது 2-3 நாளைக்கு முன்னே இருந்தே இதுக்கு வேலை பார்க்கணுங்க. தீபாவளி வருதுனாக்கா முறுக்குக்கு மாவு, அரிசி கழுவணும், காய வைக்கணும், அது எல்லாத்தையும் வறுக்கணும், ரைஸ் மிளகா அரைச்சிடணும். அடுத்தது அதே மாதிரி அதிரசம் மாவுக்கு ரெடி பண்ணணும், சோமாஸுக்கு ரெடி பண்ணணும். ஒவ்வொன்றா நான் ஒரே ஆள் தான் பார்க்கணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது எங்களுக்கு. தீபாவளி ஒரு நாள் என்னும்போது செஞ்சோம், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செஞ்சோம். அந்த சமையல் எல்லாமே பலகாரம் செய்யலாம். முறுக்கு செய்கிறது பார்த்து நம்ம பண்ணணும், பக்குவமாக பண்ணால் தான் நல்லா வரும். பாருங்கள், அதிரசம்லாம் நான் ஏற்கனவே பாவு எடுக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ. அது எப்படி பக்குவமாக பாவு எடுத்து மாவு கிண்டி அதிரசம் செய்கிறதெல்லாம் நான் தனியாக வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இது ஒரு ஷார்ட்டாக எடுத்தது, வெறும் பலகாரம் மட்டும் வச்சு. முழு வீடியோ பார்க்கணுன்னாக்கா வீடியோக்குள்ளே போங்க. அதிரசம் எப்படி செய்யுதுன்னு முழுசாக ஃபஸ்ட்லேருந்து வரும், அது ஒரு வீடியோவாக. அதேமாரி முறுக்கு செஞ்சது அது தனி வீடியோவாக போட்டிருப்போம், வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அது எப்படின்னு. அதிரசம் பாருங்கள், பார்க்கும் போது சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வீட்டிலே செய்கிறது தான் ஆரோக்கியமானது, எது செஞ்சாலும் உடம்புக்கு. தீபாவளி வந்தால் தான் செய்யணும்னு கிடையாது, எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம இந்த பலகாரம்லாம். நீங்கள் செய்கிறது எப்படின்னு பார்க்கணுன்னாக்கா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அது பாருங்கள், சோமாஸ் அது செய்கிறது முழு வீடியோவாக போட்டிருக்கோம். சோமாஸுக்கு என்னென்ன தேவைன்னு நான் எல்லாமே முழுசாக வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோக்குள்ளே போனீங்கன்னாக்கா தனித்தனியாக எல்லாம் எது நீங்கள் செய்ய கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்ய கற்றுக்குங்க. இது எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு ஷார்ட் எடுத்து அதாவது தனித்தனியாக போட்டிருக்கோம் வீடியோ, பார்த்து நீங்களும் செய்யுங்க. இது பாருங்கள், இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா பசங்க வீட்டில் சாப்பிடுவாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். கண்டதை கடையில் போய் மிட்டாயி, சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி கொடுக்காதீங்க, அவ்வளோ நல்லதில்லை உடம்புக்கு. மெயினாக இந்த குர்குரே தான் விரும்புவாங்க சாப்பிட்றதுக்கு பசங்க. குர்குரே, லேஸு, அப்புறம் பிங்கோ அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு, பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸுங்க. எங்கள் வீட்டில் இது தான் செஞ்சு வச்சுக்கிறோம். பசங்க நல்லா ஒரு வாரமாக நல்லா சாப்பிட்டு வந்தாங்க தீபாவளி முடிஞ்சு. தீபாவளி விசேஷ நாளில் தான் செய்யணும்னு கிடையாது, எப்போ வேணாலும் செஞ்சு வச்சுக்கிட்டா வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட. அதிரசம் பாருங்கள், போலன்னு இருக்குது சூப்பராக. பாவு தான் பக்குவமாக எடுக்கணும்.
எவ்வளோ நல்லா பாவு எடுக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி அதிரசம் சூப்பராக இருக்கும். அப்படியே பொல பொலன்னு புட்டுக்குன்னு போகுதுங்க பாருங்கள். அது மாதிரி இருக்கணும் அதிரசம் செஞ்சால். தனி வீடியோவாக போட்டுருக்கோம் பாருங்கள் அதிரசம் கூட. செய்ய கற்றுக்க போகிறோன்னு நினச்சிங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஃபுல்லாகவே தனித்தனியாக போட்டிருக்கோம் வீடியோ எல்லாமே, எது எது எப்படி செஞ்சு எப்படி செய்யணுன்ட்டு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எது எது சொன்னது மாதிரியே செஞ்சு கரெக்டாக வந்தது, எது எது வரல அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இருங்க. மழை வேறு தொடங்குது, புயல் வேறு சொல்லியிருக்காங்க. சேஃப்டியாக இருங்க. பாய்.